9ஆம் பாசுரம். தூமணி மாடத்து புகுமுகம். கிருஷ்ணன் வந்தபோது வருகிறான் என்று தான் அவனை தேடி நந்தகோபர் மாளிகைக்குப் போவதைத் தவிர்த்து விரும்பாது கிடக்கிறவள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். அது உயிரின் தன்மையை சொரூபம் உணர்ந்து வந்து அனுபவிக்கச் செய்வதும் அவன் செயலே என்று இருப்பாள் ஒருத்தி. பாடல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். மாமாயன் மாதவன் வைகுந்தன் நாமம் பலவும் நவின்று. விளக்கப்பொருள். தூமணி மாடம் என்பதால் மண்ணு புகழ் படைத்த மகிசார தேசம் எனப்படும் திருமழிசையில் பாரோர் புகழப் பாகவதர்கள் பரத்துவம் இதுதான் என்று பறக்கப் பேசிய திருமழிசைப் பிரானை துயில் நீக்கி எழுப்பும் இறைப்பொருள். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்து செய்வது என்ன நாமம் பலவும் நவில். 1000 பேரைச் சொல் குணங்களின் செயல்களின் மேன்மையைச் சொல்லும் 1000 நாமம் சொல் என்னால். துவளில் மாமணி மாடம் தூமணி மாடம் என்று குற்றம் எடுத்து கழிக்க வேண்டாத நன்மைச் சுடர் இலகும் விலகும் மணியாலே செய்த மாடம். சம்சார பந்தம் உண்டாய் கழிந்த முக்தர்க்கும் காலத்திற்கு அப்பாற்பட்ட சுகந்தரான பிரகிருதி சம்பந்தம் இல்லாத நித்தியர்க்கும் உண்டான வாசி போந்திருக்கை மாணிக்கத்தின் ஒளியாலே பகல் விளக்கப்பட்டிருக்கச் செய்தே மங்களார்த்தமாக விளக்கு எரிகிறது. கிருஷ்ணன் வந்தால் தன் கையை பிடித்து உலாவும் இடமடைய படுக்கையும் விளக்குமாக்கி வைத்தபடி. புறம்பு வெளியே நிற்கிறவர்களுக்கு உள்ளே விளக்கெரிந்தது தெரிகிறபடி எங்கனே எண்ணில் மாணிக்க குப்பி போலே புறம்பே நிற்க உள்ளதெல்லாம் தோற்றா நிற்கும். புகை காண ஒண்ணாதே பரிமள நறுமணம் வெள்ளமிட சீருற்ற அகிர்புகை என்று சொல்லுகிறபடியே பிரிவில் துயர் விளைத்து இன்னல் படுத்தி அசகாயம் பண்ணும் பரிமளம் உனக்கு சகாயம் ஆனபடி உதவினது எங்கனே என்கை. கிருஷ்ண விரகத்தை பெருக்க வல்லதான படுக்கையிலே உறங்குகிற நீ எங்களுக்கு மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாக இருக்க உனக்கு படுக்கை பொருந்தி கண்ணுறங்குவதே. உடைமையாளாயும் தலைவியாயும் தோழியாயும் அனுபவித்தது ஒழிய பிரகிருதி சம்பந்தத்தாலும் ஆண்டாள் அனுபவிக்கிறாள். மாமான் மகளே என்று இட்டீடு கொள்ளுகைக்கு விட உண்ணாத உறவு சொல்லுகிறாள். திரு ஆய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உண்டு என்றிருக்கிறாள் ஆண்டாள். கண்ணன் சம்பந்திகளுக்கெல்லாம் அடிக்களஞ்சி பெற்றிருக்கிறபடி.
நீங்களே திறந்து கொண்டு புகுங்கோள் என்ன, நீ வந்து திறந்தால் அல்லவோ எழுந்தமைக்கு அடையாளம் என்ன, அவர்கள் கூவிக் கிடக்க நீ பேசாதே கிடக்கிறது என் என்று தாயார் கேட்க, வெளியே நின்றவர்கள் அது கேட்டவாறு மாமீர் அவளை எழுப்பீரோ என்கிறார்கள். அவளுடைய திருத்தாயார் ஆகையாலே அவள் உறவோடே சொல்லுகிறார்கள். பின்னையும் உணரக் காணாமையாலே சிவிட்கென்று உன் மகள்தான் ஊமையோ என்று கேட்கிறார்கள். விவகார யோக்கியை அன்றே, ஊமைக்கும் கேட்டு வந்து திறக்கலாம், அதற்கும் மேலே செவியில் துளையில்லையோ, எங்கள் வார்த்தைகள் கேளாதபடி அந்நியவரையோ, செவி உண்டாகியிருக்க கிருஷ்ண அனுபவம் நடக்கிறதோ, அனந்தலோ நெடும்போது கிருஷ்ண அனுபவம் பண்ணி களைப்பிலே படுக்கையில் சாய்ந்தது இப்போதோ, ஏமம் என்பது இன்பம் எழுந்திராத அளவுக்கு கிருஷ்ணானுபவம் இன்பத்தில் திளைத்திருக்கும் கனவு உறக்குமோ, நெடும்போது உறங்கும்படி யாரேனும் மந்திரம் இட்டனரோ, அம்மான் பொடி தூவினார் உண்டோ என்கிறார்கள். அவள் உணரும்படி திருநாமங்களைச் சொல்லுங்கோள் என்று திருத்தாயார் சொல்ல, நாங்கள் சொன்ன திருநாமங்கள் அநேகம் ஆயிற்றே என்கிறார்கள். அவைதான் எவை என்னச் சொல்லுகிறார்கள். ஆச்சரியமான குணச்செயல்களாலே அபலைகளான எங்களை தனக்கு அடிமை சாசனம் பண்ணி கொண்டவன், அதற்கு காரணமான திருவின் மணாளன், அந்த அன்புக்கு கருணைக்கு குருகுலவாசம் பண்ணின இடம், திருவின் பதித்துவத்தாலே வந்த மேன்மைக்குத் தகுதியான தேசத்தை தனக்கு உடைமையாய் உடையவன், அந்த பெரிய மேன்மையை உடைய வைகுந்தன் மாயன் மாதவன் கிடீர் பெண்களுக்கு எளியவன் ஆனான். மேன்மைக்கு காரணமான திருநாமங்களும் நீர்மையினால் பெற்ற திருநாமங்களும் இரண்டுக்கும் நிதானமாக திருவின் மணாளன் என்றதற்கு வாசகமான திருநாமங்களுமாக 1000 நாமத்துக்குப் போகும் திருநாமங்களைச் சொல்கின்றோம். அவளை எழுப்பீரோ மாமீர் என்கிறார்கள். மாமீர் அவளை எழுப்பீரோ, நாமம் பலவும் நவில்கின்றோம், ஏலோர் எம்பாவாய் என்பது அன்வயம். ஓ உயர்ந்த நப்பின்னை நங்காய் திருவே, நாமங்கள் பலவும் சொல்லி அவனை எழுப்புகின்றோம், சமர்ப்பிக்கின்றோம், ஏற்றுக்கொள்வாய் என்கிறார்கள்.